அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம். நண்பனுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். எப்போதும் நண்பன் நமக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது. அவர் ஒரு முறை செலவு செய்தால் அடுத்த முறை நாம் அவருக்கு செலவு செய்ய வேண்டும். சிலர் நண்பனுக்காக தன் புறத்திலிருந்து எதையும் கொடுக்காமல் அவனிடமிருந்து அனுபவித்து கொண்டிருப்பார்கள். நமக்கு நன்மை செய்தால் அதற்கு பதிலாக அவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். பொருள் வசதி நம்மிடம் இல்லாவிட்டால் அதிகமாக நண்பனுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வை முன்வைத்து யார் பாதுகாப்பு கேட்கிறாரோ அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். அல்லாஹ்வை முன்வைத்து உங்களிடத்தில் கேட்பவருக்கு கொடுங்கள். அல்லாஹ்வை முன்வைத்து யார் அடைக்கலம் கேட்கிறாரோ அவருக்கு அடைக்கலம் தாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்காக பிரதி உபகாரம் செய்யுங்கள். பிரதி உபகாரம் செய்ய பொருள் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் அவருக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்து விட்டீர்கள் எனும் அளவிற்கு அவருக்காக துஆ செய்யுங்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நசஈ 2567. நண்பனின் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது. நண்பரை பற்றி தவறாக ஒரு செய்தி வந்தால் உடனே அதை நம்பிவிடக் கூடாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் சந்தேக கண்ணுடன் குறைகளை ஆராய்வது நமக்கு தேவையில்லாத விஷயம். நல்ல காரியங்களில் தவிர மற்ற விஷயங்களில் நண்பனை பார்த்து பொறாமைப்பட்டால் நட்பு வளர்வதற்கு பதிலாக குரோதங்களும் பகைமையும் வளர்ந்து கொண்டே செல்லும். என்றும் நட்பு நிலைத்திருப்பதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு பின் வந்தோர், எங்கள் இறைவா, எங்களையும் நம்பிக்கையுடன் எங்களை முந்திவிட்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே. நீ இரக்கமுடையோன், நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 59 வசனம் 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதாரமில்லாமல் பிறரை சந்தேகப்படுவது குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஏனெனில் சந்தேகம் கொள்வது மிக பெரிய பொய்யாகும். பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். பிணங்கி கொள்ளாதீர்கள். கோபம் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6064. நண்பர்களை ஏமாற்றக்கூடாது. நட்பை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறி பணம் வசூலித்து நண்பனை சிலர் ஏமாற்றி விடுகிறார்கள். இவர்களெல்லாம் நண்பனை போல் நடித்து காரியம் நடத்தும் நய வஞ்சகர்கள். இது போன்ற காரியங்களை நடத்தும் பொய்யர்களை கண்டுகொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நய வஞ்சகனின் அடையாளம் 3. அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 33. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.